வணக்கம். சமீபத்தில ஒரு காணொளிய நான் பகிர்ந்திருந்தேன். ஏன் காமிக்ஸ் வாசிப்புக்கு அடிப்படையா இருக்குது. அத ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு காணொளி. அத பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, மேல இன்ஃபோ கார்ட்லயும், கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதோட லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்க்காதவங்க அத பார்த்துருங்க. அத பார்த்துட்டு இத பார்க்கும்போது, ஒரு முழுமையான புரிதல் கிடைக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன் இதில 2வது பகுதிய நான் இத செய்றேன்னு சொன்னா, காமிக்ஸ பொறுத்தவரைக்கும் இது ஒரு பொது புத்தி இருக்குது. இது சிறுவர்களுக்கானது. இது டீனேஜ் பசங்க மட்டும் தான் வாசிக்கணும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தியும் இருந்துட்டு இருக்குது. அனிமி ஜப்பானீஸ் அனிமிய எடுத்துக்கிட்டா கூட அது கார்ட்டூன் ஒதுக்குறவங்க, இது சின்ன பசங்க பார்க்குற அதுன்னு சொல்லி கூட அத ஒதுக்குற ஒரு ஒரு சாரரும் இருக்கிறாங்க. அது ஒரு அது தனியா பேச வேண்டிய ஒரு வீடியோ. அத இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ காமிக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தா, நாங்க சிறுவர்களுக்கானதுன்னு சொல்லி ஒதுக்கப்படுற பல நூல்கள் பெரியவர்களாலயும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த விதத்தில ஹாரி பாட்டர், அ நார்னியா, அப்புறம் ஆலிஸ் இன் வொண்டர்லேண்ட், அப்புறம் இன்னும் முக்கியமா சொல்லப்பட வேண்டிய ஒரு புத்தகம் என்னன்னு கேட்டா, தி லிட்டில் பிரின்ஸ்ன்னு சொல்லி. அந்த அந்த இந்த மாரியான எல்லா புத்தகமுமே, இப்ப நான் சொன்ன இந்த வரிசையில எல்லா புத்தகமுமே எல்லா வயதினருமே வாசிக்கலாம். யாருக்கானதும் இவங்களுக்கானது மட்டும் தான் அப்படின்றது கிடையாது. அந்த புத்தகங்கள ஒவ்வொரு வயது ஒத்தவர்களும் வாசிக்கும்போது, அவங்கவங்களோட பார்வையை அந்த கதைய பத்தின புரிதல் மாறுது. அதே நேரம் அ புது அனுபவம் கிடைக்குது. சில பேர் ஹாரி பாட்டரோட சீரிஸை அந்த 7 பாகத்தையுமே ஒவ்வொரு காலத்துக்கும் திரும்ப திரும்ப வாசிக்கிறவங்களும் இருக்காங்க. 12 தடவ, 5 தடவ, 6 தடவ அப்படின்னு சொல்லி அதிகமான எண்ணிக்கையில வாசிச்சவங்களும் இன்னுமே இருக்கிறாங்க. அவங்க அதுக்கான மூட கிரியேட் பண்ணிக்குவாங்க. அதுக்கான தனி ஃபேன் பேஸே இருக்குது. அத பத்தின அந்த கதைகள்ல வர ஒவ்வொரு ஸ்பெல்ஸ், அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர், இப்ப நாங்க வெறுமனே படத்த பார்த்து நம்ம புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது வேற. அவங்க கதையா படிச்சு அதுல கிடைச்ச அனுபவம், அதுல ஒரு கிட்டத்தட்ட பல பேர் ஒரு ஹாரி பாட்டரோட ஃபேண்டோமே ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி. அத வாசிச்சு அத பத்தின விஷயங்கள் சொல்லும்போது எங்களுக்கே வாசிக்காதவங்களுக்கு கூட அத வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்த தர்ற அளவுக்கு அது இருக்கும். இப்ப அந்த விதத்துல இந்த இன்னொரு புக்க சொல்லப்போனா ஆலிஸ் இன் வொண்டர்லேண்ட். ஆலிஸ் இன் வொண்டர்லேண்ட்ல நீங்க படத்த பார்த்தாலுக்கு ஒரு படம் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுல ஒரு பூனை கூட வரும். அந்த பூனை பேசுற விஷயங்கள் அது ரொம்ப ஒரு பிலாசபிக்கலா இருக்கும். அந்த ஆலிஸோட அதோட பயணம், அவ அந்த 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 முயலுக்கான அர்த்தம், இதெல்லாமே ரைட்டர் சொல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த அந்த கதைகள் வழியா எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துறதுக்காகவே சொல்லிக் கொண்டு போற மாரி இருக்கும். அது வெறுமனே ஒரு சிறுவர்களுக்கானது கிடையாது. நாங்க ஒரு உண்மைய நோக்கி, நாங்க இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில இருந்து ஒரு விடுபட்டு, ஒரு உண்மைத்தன்மை அடையறதுக்கான ஒரு ஒரு வழிய காட்டுற மாதிரியே அது இருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு படம் பார்த்தா, அதுல கூட ஆலிஸ் இன் வொண்டர்லேண்டோட ரெஃபரன்ஸ வச்ச மாதிரியான சில காட்சிகள் அதுல இருக்கும். நியோன்ற கேரக்டர் அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ள போறது, அந்த ஒரு ஒரு அதுலயும் ஒரு முயலுன்ற ஒரு விஷயம் அங்க இருந்துட்டு இருக்கும். அதுவும் அத பத்தியும் தனியா பேசலாம். இப்போ அடுத்து இன்னொரு புக் என்னன்னு கேட்டா, அதுவும் சிறுவர்களுக்கான புத்தகம் தான். பிரின்ஸ் என்னது தி லிட்டில் பிரின்ஸ். இந்த லிட்டில் பிரின்ஸ் கூட முக்கியமா எஸ். ராமகிருஷ்ணன் அத பரிந்துரை பண்ணியிருந்தாரு. அந்த புத்தகம் 1000 முறை வாசிச்சாலுமே அதுல வர்ற ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அத நான் வாசிக்கும்போது அது உண்மைன்னு தான்றத நான் அத உணர்ந்தேன் நானு. ஏன்னா அத நான் 2 முறை வாசிச்சேன். 2 முறை வாசிக்கும்போதும் எனக்கு என்னோட வாழ்க்கைய பத்தின என்னோட புரிதல் கொஞ்சம் விரிவடைஞ்சுச்சு. எனக்கு இருக்கிற
கேள்விகளே இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு. ஏன்னா அதுவே அந்த கதையே வந்து இது நாங்கள் வந்து சிறுவர்களாக இருக்கிறதுல வந்து இருக்கிற பிரச்சனை, பெரியவர்கள் சிறுவர்களோட குழந்தைமை தன்மையோடு இருக்கிறதுல பிரச்சனையை வந்து பேசுகிற விதமாகவும், அதே நேரம் வந்து ஒரு சிறுவன் வந்து வளர்ச்சியோட கட்டத்தில் இருக்கும்போது இன்னுமே வந்து அவனுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைமை தன்மை வந்து ஒவ்வொரு வயசுக்குள்ளேயுமே வந்து நாங்கள் வந்து அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வளர வேண்டியதாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும் விதமாகவும் அந்த நாவல் வந்து இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த அந்த நாவலை வந்து வாசிக்கும் போதும் வந்து இது இது பெரியவர்களாலேயுமே வந்து நிறைய தவறவிட்ட புத்தகங்கள்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட புத்தகம் தான் அதுவும் கூட. இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த சிறுவர்களுக்குன்னு சொல்லி எழுதப்பட்ட எல்லா கதைகளுமே வந்து ஏதோ விதத்தில் ஒரு பெரியவர்களால் எழுதப்பட்டது தான். அப்படி இருக்கும்போது அது சிறுவர்களுக்கானதுன்னு மட்டுமே அதை ஒதுக்கிட முடியாதுன்னு கூட சொல்லலாம். இப்போது காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால், இது ஏன் காமிக்ஸாக இருக்கலாம், இந்த நாவல்களாக கூட இருக்கலாம், இந்த சிறுவர்கள் நாவல்களாக இருக்கலாம், இது ரெண்டுக்குமே இருக்கப்படுற ஒரு உதாரணத்தை சொல்ல போனால், ரீசெண்டாக வந்து என்னோட நண்பரோட பேசும்போது அவர் இதை பாயிண்ட் அவுட் பண்ணார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அரவிந்த்னு சொல்லி அவர். இப்போ நம்ம ரஜினிகாந்தோட படத்தை எடுத்துப்போமே. ரஜினிகாந்தோட படங்கள் வந்து எவ்வளவோ நிறைய இருக்குது. அது பெரும்பான்மையாக வந்து கொமர்ஷியலாக வந்து ஹிட்டான படங்கள் எத்தனையோ படங்கள் இருக்குது. அது வந்து சிறுவர்கள் எல்லா வயதினர்களுமே வந்து அதை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் வந்து இந்த எல்லா வயதினர்களையும் தாண்டி அதாவது இந்த சின்ன குழந்தைங்க, டீனேஜ் பசங்க, இவங்க எல்லாரையும் தாண்டி அந்த பால்யத்தையும் தாண்டி ஒரு கொஞ்சம் மெச்சுவர்டாக இருக்கக்கூடியவங்களுக்கான ஒரு படம் என்னன்னு கேட்டால் தளபதின்னு கூட சொல்லலாம். நம்ம இதுவரைக்கும் ரஜினிகாந்தை பார்த்த விதம் வேற, அந்த தளபதியில் பார்த்த ரஜினிகாந்த்ங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரே ஆள் தான், ஆனால் அங்கே காட்டப்படுற அந்த காட்டுற விதம் வந்து எப்படி இருக்குது, அது வித்தியாசமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த நாவல்கள், காமிக்ஸ் வழியாக, காமிக்ஸும் நாவல்கள் எல்லாமே வந்து செய்யுதுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரியவர்களுக்கானதும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய பேர் உணராமல் இருப்போம். நம்ம காமிக்ஸை வந்து நம்ம நிறைய புக் ஸ்டோரில் பார்த்துருப்போம். ஆனால் அது வந்து அதை பார்த்தோன்னே வந்து அது சின்னவங்களுக்கானதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அதில் பார்த்தா நிறைய புத்தகங்கள் வந்து பெரியவர்களுக்கானதும் இருக்குதுங்கிறதுக்கான சில புத்தகங்கள் உதாரணமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று இந்த மனதில் மிருகம் வேண்டும்னு சொல்லி. இந்த மனதில் மிருகம் வேண்டும்ன்ற புத்தகம் வந்து இங்கிலீஷில் வந்து இது ஒரு ஃப்ரெஞ்சு புக்கு, ஃப்ரெஞ்சில் வந்த ஒரு காமிக்ஸு. இந்த காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து க்ரீன் மேனர்னு சொல்லி வந்துச்சு. ஒரு ஃப்ரெஞ்ச் இல்லுஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஆசையாக வச்சு படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட படமெல்லாம் ரொம்ப அழகாக வரைஞ்சிருப்பாங்க. எல்லாமே கோடுகளாலான சித்திரங்கள் தான். எப்படி அப்படியெல்லாம் வரைகிறது அப்படிங்கிற எங்களுக்கே இதை பார்த்து அப்படியெல்லாம் வரைஞ்சி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஆர்வத்தை தோன்ற மாதிரி தான் இதோட படங்கள், இந்த கோடுகளான ஓவியங்கள் வந்து இருக்கும். இப்போது இந்த கதை எப்படின்னா, இது எல்லாமே வந்து தனித்தனி சிறுகதைகள். மொத்தம் இதோட 4 புக்கு வந்துருக்குது. இந்த இதில் 3 புத்தகம். கொலை செய்வீர் கனவான்களே, ஆல் நியூ ஸ்பெஷல், அப்புறம் வந்து இந்த மனதில் மிருகம் வேண்டும்னு சொல்லி. இந்த ஒரு புக்கு தான் நான் படித்தேன். இந்த ஒரு புக் தான் எனக்கு கிடைச்சிது. மிச்ச புக்கெல்லாம் நான் இன்டர்நெட்டில் படிச்சுட்ருக்கேன். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா அதுவும் தொடராக வந்துச்சுன்னா வந்து அதை எல்லா புக்கும் கிடைக்கும்ன்றது ஷுவரில் கிடைக்காது. அதனால் வந்து கிடைக்கிறத வச்சு வாசிக்கிட்டு இருக்க போக வேண்டியது தான். இப்போது இந்த 3 புத்தகமும் வந்து ஒவ்வொன்றும் இந்த சின்ன சின்ன சிறுகதைகளில் அடக்குனது. உங்களுக்கு த்ரில்லர் கதைகள் பிடிக்குமா இருந்தால்
இந்த ம், இந்த எப்படி சொல்கிறது, ஷெர்லாக் ஹோலம் மாதிரியான கதைகள் பிடிக்குமா இருந்தால் இந்த கதைகள் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். கிட்டத்தட்ட 18th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். 18th செஞ்சுரியில் வந்து லண்டனில் வந்து கிரீன் மேனருங்கிற ஹோட்டலில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கொலைகள் வந்து செய்யப்படுது. அந்த கொலைகள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையால் செய்யப்படுது, தேவைக்காக செய்யப்படுது, அப்புறம் வந்து தவறுதலாக ஆக்சிடெண்ட்டாக வந்து செய்யப்படுது. இப்போ அப்படியான நேரங்களில் வந்து அதை எப்படி அந்த கொலைகள் வந்து அது வெளிப்பட்டுச்சா இல்லையா, சிலதுக்கு அது வந்து இதில் வந்து ஹீரோவும் கிடையாது, வில்லன்னு யாரும் கிடையாது. இது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மனிதர்கள் வந்து எப்படியா இருக்கிறாங்க, அவங்களோட டார்க்னஸ், அவங்களோட நம்ம பார்க்குற முகங்களை தாண்டி இருக்கிற ஒவ்வொரு இருண்மையை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியே வந்து இந்த புக் இருக்கும். அதனால் ரொம்ப நல்ல புத்தகம். சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்க வந்து இந்த புக்கை வந்து வாசிச்சு பார்க்கலாம். இதுவுமே பெரியவர்களுக்கானது தான். இப்போ இதை தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம் என்னன்னு கேட்டால், இப்போ சமீபத்தில் வாசித்தேன், பவுன்சர்ன்ற ஒரு கதை. இந்த பவுன்சருங்கிறவர் வந்து பவுன்சர் சர்பங்களின் சாபம்ன்ற இந்த புத்தகம். இந்த புத்தகம் கூட வந்து ஒரு ஒரு பழிவாங்கல் கதை தான். உங்கள் யாருக்காவது இந்த குவாண்டின் டொரண்டினோட படங்கள் பிடிக்குமா இருந்தாலோ, அவரோட கில்பில் மாதிரியான படங்கள், அப்புறம் அவரோட கவுபாய்ஸ் படங்கள் பிடிக்குமா இருந்தால் இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த முக்கியமாக அந்த காமிக்ஸ் வாசிக்கிறவங்களுக்கு வந்து டைகரை தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த டைகரை தெரிஞ்சிருக்கும். டைகரோட கேரக்டர் எப்படின்னா, ஒவ்வொரு கதைக்குமே வந்து நவஜோலேருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நவஜோலேருந்து பார்த்துக்கிட்டு வந்தால் அந்த ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே அவரோட புரிதல் வந்து மாறுது, அவரோட மக்களை பார்க்குற பார்வை வந்து மாறுது, அவரோட எண்ணங்கள் மாறுது. ஒரு ஒரு ஹீரோவோட வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு கேட்டால் அதை டைகரை உதாரணமாக சொல்லலாம். அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் வந்து அவனுக்கான படிப்பனைகள் மூலமாக வந்து அவன் எப்படியெல்லாம் மாற்றங்களை அடைகிறான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அந்த கதைகள் மூலமாக. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து இந்த பவுன்சர். ஏன்னா வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, யார் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அந்த விதத்தில் எனக்கு டைகர் ரொம்ப பிடிக்கும். இவரை டேக்ஸ் வில்லர் எடுத்துக்கிட்டா அவர் வந்து ஒரு லீனியராக போவார். அவர் எங்கேயுமே வந்து அவரோட விஷயங்களை மாற்றிக்க மாட்டார், அவரோட ஸ்டைல் மாறாது, அவரோட பேச்சு மாறாது. ஒரு எம்ஜிஆர் மாதிரி அந்த கோட்டை தாண்டி அவர் வரமாட்டார், அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருப்பார். ஆனால் டைகர் அப்படி இல்லை. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த பவுன்சர். இந்த கதையோட பேர் வந்து சர்பங்களின் சாபம். இந்த கதையை வந்து இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், இதோட கதாசிரியர் வந்து அலெக்சாண்ட்ரோ ஜோடோரோவ்ஸ்கின்னு சொல்லி. இவர் யாருன்னா 80s நினைக்கிறேன். அதில் வந்து டியூன் படம், ஃப்ராங்க் ஹெர்பர்ட் எழுதின டியூன் கதையோட தழுவலை வந்து அவர் வந்து படமாக எடுத்திருப்பார். அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து அலெக்சாண்ட்ரோ ஜோடாஸ்கி. அதை வந்து அவரோட கதையை வந்து ஃப்ரான்சே போக்குன்றவர் தான் இதை வந்து இல்லுஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாயிருக்கும். சான்ஸ் கிடைக்கிறவங்க வந்து காமிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா இருந்தால், இல்லாட்டி வாசிக்கணும்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலுமே வந்து நீங்கள் முதல் புத்தகமாக தேர்ந்தெடுத்தால் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவு தூரத்துக்கு நல்லாயிருக்கு. இதை பற்றியே தனியாக பேசலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த புத்தகம். வைக்க மனசே இல்லை. மூணாவது இந்த ஹெர்மனோட ஜெரமாயான்னு சொல்லி, உலகத்தில் வந்து ஒரு யூஎஸ்ன்னு நினைக்கிறேன், யூஎஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அணுகுண்டு விழுத்தப்படுது. அந்த டைமில் வந்து தப்பிச்சு வர ஒரு அந்த சிவிலைசேஷன் எப்படி இருக்கும், அந்த சர்வைவல் உயிர்
உயிர் பிழைத்திருத்தல்ங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கதை தான் அதில் ஜெரமாயான்றவரை பற்றின ஒரு ஒரு சீரீஸ் தான். இதில் ஒரு 5 புக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இன்டர்நெட்டில் போட்டிருக்கு. இந்த ஒரு புத்தகத்தை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகமே வந்து பெரியவர்களுக்கானது தான், சிறுவர்களும் வாசிக்கலாம். ஆனால் வந்து அட்டகாசமாக இருக்குது இந்த கதை. அந்த சர்வைவல் எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு மேட் மேக்ஸ் படம் பிடிக்குமா இருந்தால், மேட் மேக்ஸ் மாதிரியான கதைகள் பிடிக்குமா இருந்தால் இந்த ஜெரமாயாங்கிறது உங்களுக்கு பிடிக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பவுன்சரை பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இந்த புக்கை வந்து சும்மா பேப்பர் பேக் அடிச்சிட்டாங்க. இதை வந்து ஹார்ட் பேக் கவராக அடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப காலத்துக்கு வச்சுருக்க வேண்டிய ஒரு புத்தகம், ரொம்ப ஒரு பொக்கிஷமாக பார்க்க வேண்டிய புத்தகத்தை வந்து பேப்பர் பேக் அடிச்சிட்டாங்க. இதை யாராவது லயன் காமிக்ஸோட ஓனர் யாராவது பார்த்தீங்கன்னா, இதை அடுத்த ரீஎடிஷன் பண்ணிங்கன்னா இதை தயவுசெய்து இதை ஹார்ட் பேக் கவர் போடுங்க. டியூராங்கோ, அதுவும் பக்கம் குறைஞ்சிருக்குது. இந்த புத்தகத்துக்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. இது முத்து காமிக்ஸ், சாரி, இது முத்து காமிக்ஸ். டியூராங்கோ இவர் புது ஹீரோ, எனக்கே புது ஹீரோவாக தான் இருக்கிறாரு. இவரோட கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை தர்றது தான் இது, ரௌத்திரம் கைவிடேல். இந்த புத்தகமும் வாசித்தேன். இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது. இதையும் வாசிக்க சந்தர்ப்பம் கிடைச்சவங்க வாசிங்க. இப்போதைக்கு இவ்வளவு தான். இன்னும் மிச்ச காமிக்ஸ் வந்து வாசிக்கணும். சமீபத்தில் சென்னைக்கு போயிருந்தேன். அப்போ வடபழனியில் ஒரு மால் இருந்துச்சு, அந்த பேர் தெரியாது, என்னோடய ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போனார், பிரசாந்த்னு சொல்லி. அவர் வந்து அங்கே கூப்பிட்டு போனது பிறகு அங்கே ஒரு காமிக் பார்த்தேன். ஆல்பர்ட் கமூஸ் இருக்கார் இல்லையா, ஃபிலாசபர். ஆல்பர்ட் கமூஸோட அவுட்சைடர் நாவலை வந்து மாங்காய் வடிவத்தில் காமிக்காக வந்து போட்டிருந்தாங்க. அது வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரம் அது வாங்க முடியாமல் போயிடுச்சு, பட்ஜெட் பத்தலை. அந்த காமிக்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருக்காவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா வந்து வாசிச்சுட்டு பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ இப்படி இதெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எதுவுமே வந்து இப்படித்தான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து வந்துட முடியாது. காமிக்ஸாக இருக்கலாம், நாவல்களாக இருக்கலாம், சிறுகதைகளாக இருக்கலாம். சில நேரங்களில் வந்து நாங்கள் வந்து எங்களோட நம்ம குழந்தைத்தன்மை, இது குழந்தைகளுக்கானது, இது குழந்தைமையே வந்து நாங்கள் வந்து ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி நாங்கள் பெரியவர்களாக இருக்கிற நாங்கள் வந்து நிறைய விஷயத்தில் தப்பு செய்கிறோம், நிறைய விஷயத்தில் வந்து புரிஞ்சிக்காமல் போகிறோம், நிறைய அனுபவங்களை, நிறைய ஆச்சரியங்களை வந்து நாங்கள் இழக்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால் அந்த லிட்டில் பிரின்ஸ் கதையில் வர்ற மாதிரி தான் நானே வந்து பெரும்பாலும் வந்து என்னோடய பால்ய கால நினைவுகளோடு தான் நான் வாழ்ந்துட்டுருப்பேன். பால்ய கால நினைவுகளோட பாதிப்போடு தான் நான் இப்போவும் இருந்துகிட்ருக்கேன்னு கூட நான் சொல்லலாம். என்ன தான் பெரியவனாக இருந்ததுக்குன்னு அதோட நீட்சியாக தான் நான் என்ன இன்னுமே பார்த்துட்ருக்கேன். இன்னும் வந்து நான் நிறைய எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ள ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எங்களை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணுமா இருந்தால் இந்த புத்தகங்கள், எங்களோட பால்ய கால நினைவுகள், இந்த அட்வென்ச்சர், இந்த ஒரு புதுமைகளை தேடி போகிறது, இந்த அட்வென்ச்சரான ஒரு பயணம், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சிட்ருக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது, இந்த புத்தகங்களாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு தூரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இது இவங்க மட்டும்தான் வாசிக்கணும், இவங்க மட்டும்தான் அதெல்லாம் பார்க்கணும், இது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஒதுக்குற பட்சத்தில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் வந்து இழக்கிறோம், நாங்கள் வந்து அதை தவற விடுறோங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அதை தான் நானும் சொல்ல வந்தேன். இதை பற்றி நிறைய பேசலாம், ஆனாலும் வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும். இப்போ காமிச்ச எல்லா புத்தகங்களையும் நீங்கள் யாராவது ஏற்கனவே வாசிச்சிருந்தா உங்களோட அனுபவத்தை வந்து இந்த கீழே கமெண்ட்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
நெறைய பேர் இந்த என்னோட வீடியோஸ் சில பேர் பார்க்குறாங்க. ஆனா வந்து அவங்களோட கருத்துக்கள வந்து பெரும்பாலும் சொல்றது கிடையாது. யாராவது வந்து அ என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா? இல்லாட்டி என்னோட புரிதல்ல ஏதாவது குறை இருக்குதா? நான் சொன்ன விஷயங்கள ஏதாவது நான் தவற விட்டுருக்கேனா? இந்த கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. நானும் அத படிக்கிறதுக்கு காத்துட்ருக்கேன். முக்கியமா வந்து இந்த சேனல வந்து இப்ப தான் நீங்க பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா, இத மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.